உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் மாதிரி டல்லாவே இருக்க? மாறி, இப்படி எதுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்க? தாராவ சூர்யா வீட்டை விட்டு அனுப்புனது நல்லதுதான் மாறி. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. மாறி, ஆமா, தாராத்த வீட்டை விட்டு போனதால இனி உன் வாழ்க்கை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க போகுது. ஆமா மாரி, உன்னோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்லயும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டுக்கு உண்மையான தீபாவளி இந்த வருஷம்தான். ஏன்னா வீட்ல இருந்த நரகாசுரன் தாராத்திய தான் வெளியே அமிச்சாச்சுல்ல. இனிமே சூர்யா மாமா, நீ, நான், ஸ்ரீஜா நம்ம எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறோம். அப்படி இல்ல ஹாசினி அக்கா, இவ்ளோ நாளா தாரா அத்தை வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அவங்க உண்மையான முகத்தை மறைச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் சாரையும் என்னையும் கொலை பண்றதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. அவ்வளோ ஏன், என்னோட குழந்தை காணாம போனதுக்கும் என்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வச்சிருக்கிறது கூட அவங்களாதான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட், அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு மாதிரி. இவ்ளோ நாளா தாரா அத்தையோட உண்மையான முகம் ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தாரா அத்தை எல்லா கெடுதல்களையும் மறைமுகமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட நிஜ முகம் ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிஞ்சு போய் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால தாரா அத்தையோட கோவம் இன்னும் அதிகமாயிருக்கும். ஆமா ஆமா மாறி, எனக்கு என்னவோ அப்படி தோணல. தாரா அமைதியா தானே வீட்டை விட்டு போனா. இல்ல பெரியம்மா, அவங்களோட மனசுக்குள்ள பயங்கரமான கோபம் இருந்திருக்கும். அதை எதையோ அவங்க வெளியே காட்டாம அமைதியா வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஸ்ரீஜா சொல்றதும் சரிதான். அவங்க அழுது ஏதாவது டிராமா பண்ணி வீட்ல இருந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவங்க அமைதியா வீட்டை விட்டு போனதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? தாராத்த மனசுக்குள்ள இருக்கிற கோவம், ஆத்திரம், வெறி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வஞ்சம் தீக்க முடிவு பண்ணிருக்கு. அதனால ஹஸ்பண்ட் சாருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஹஸ்பண்ட் சாருக்கு மட்டும் இல்ல, எங்க குழந்தைக்கு கூட தாரா அத்தையால ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாரா அத்தை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீ பயப்படாம போய் தூங்கு மாறி. ஆமா மாறி, நடந்ததை நினைச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. போய் தூங்கு போ. சரி சரி, நான் போய் தூங்குறேன், நீங்களும் போய் படுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.